அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னா குர்ஆனில் கூட சொல்லி காட்டும்போது ஒரு மனிதனை பற்றி பேசுகிறான்ல 2வது சூறாவில் 266வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களில் ஒருத்தருக்கு ஒரு பேரிச்சந்தோட்டம் இருக்கிறது, திராட்சை தோட்டம் இருக்கிறது, அது கீழே ஆறுலாம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, அதில் பருவத்துக்கு தக்கமாறு பழங்கள்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் அவனுக்கு முதுமை விடுகிறது. முதுமை பிள்ளைகள் வர சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த தோட்டம் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஒரு சூறை காற்று கம்ப்ளீட்டாக அழிச்சு போச்சுன்னு சொன்னால் இப்படி உள்ளது நீங்கள் விரும்புவீங்களா? யாராச்சும் நீங்கள் பிள்ளைகள்லாம் சந்தியில் நிற்குமே, நீங்கள் வயசானாலாக இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள்லாம் சிறுவர்களாக இருக்கிறாங்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த தோட்டமெல்லாம் எரிஞ்சு போச்சு, இப்படி ஒன்று ஏற்படுது, நீங்கள் யாராவது விரும்புவீங்களான்னு நல்லா கேட்குறான். அப்புறம் என்ன அர்த்தம்? யார் விரும்ப மாட்டோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைய கஷ்டப்படுறது விரும்ப மாட்டோம். ஏன் விரும்ப மாட்டோம்? நம்ம இந்த சொத்துக்கள் அழிஞ்சு போச்சுன்னா நானும் கிழவனா போயிட்டேன், இந்த பிள்ளைகளை இனிமேல் தலையெடுத்து உண்டாரு டைம் இல்லை, அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுவேன், எவ்வளோ கவலைப்படுவேன், நீ இப்படி ஒன்றை நீ விரும்புவியான்னு எல்லாம் கேட்குறான். 2வது சூறாவில் 266. அதில் என்ன விளங்குறது? நம்ம சில விஷயங்களை பிள்ளைகளுக்காக செஞ்சு வைக்கணும். அப்படி செஞ்சு வைக்க முடியாமல் போச்சுன்னா, செஞ்சு வச்சது அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஒரு மனிதன் அது பெருசும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி 2வது சூறாவில் 266 வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 4வது சூறாவில் 9வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒல் எக்ஸல்லதீன் லவ் தரக்கும் மின் ஹல்ஃபிக்கும் துர்ரியத்தன் ஆஃபன், உங்களில் பலவீனமான பிள்ளைகளை விட்டு செல்கிறீர்களே, ஹாஃபு அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் விஷயமாக நீங்கள் பயப்படுறீர்களே, அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அல்லாஹ் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு பிறகு பலவீனமான பிள்ளைகளை, பலவீனமானன்னா சம்பாதிக்க முடியாத, ஊனமுற்ற அல்லது நோய்வாய்ப்பட்ட அல்லது வயசு குறைந்த பிள்ளைகளை விட்டு செல்லும் பொழுது எவ்வளோ பயப்படுவீங்க, அந்த மாதிரி அல்லாவுக்கு பயப்படுங்கன்னு ஒரு வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டினான். அப்போ என்ன இது இயற்கையில் அதுக்கு பயப்படாதீங்கன்னு நல்லா சொல்லலை, அந்த குழந்தைகள் விஷயம் அஞ்சுற மாதிரி எல்லா விஷயத்தில் அஞ்சுப்பான்னு சொல்லி காட்டுறான். அப்போ குழந்தைகள் நல்லா இருக்கணும் என்பதற்கு அஞ்சுற என்ன அர்த்தம்? அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற வேலையை செய்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்லாம் இருக்கிறது.